காவ்யா, நீ ஒன்னும் கவலைப்படாத. இதை நான் சும்மா விட போறதே இல்ல. பாதிக்கப்பட்ட விக்டிம் நமக்கு சப்போர்ட்டா இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறதுனால உடனடியா அவங்களால வர முடியாது. அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி நேர்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா எஸ்ஐக்கு எதிரா நம்ம கேஸ ஃபைல் பண்ணலாம். சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் நீங்க எல்லாம் வெளியே போலையா? வெளியே போங்க சார். சார் போங்க சார். என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் 6 மாசத்துல ஐஏஎஸ் எழுத போற பொண்ணு இப்படி ஸ்டேஷன்ல இருக்கிறத பார்க்கும்போது என் மனசுலாம் ரொம்ப வேதனையா இருக்குடா. மாமா, காவ்யாவை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடலாம். எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடலாம். ஐஏஎஸ்ங்கிறது அவளோட பல வருஷ கனவு. அது கலைச்சு போயிடக்கூடாது. கவலைப்படாதீங்க. நான் இதை ஈஸியா விடுற மாதிரி இல்ல. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் மோதி பாக்குறேன். நம்மளாவது ஃபங்க்ஷன்ல சாப்பிட்டு வந்துட்டேன்டா. பாவம் அந்த பொண்ணு ஏதாவது சாப்பிட்டாலும் இல்லையான்னு தெரியல. நீ முதல்ல போய் சாப்பிட ஏதாவது வாங்கி கொண்டு வந்து கொடு. ஓ, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இல்ல இல்ல, எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம். சரி, நான் வேண்டாம். இங்க மாப்பிள்ளைய லாயர் ஆபீசர் வரைக்கும் அனுப்பிச்சிருக்கேன். அவருக்கு போனை போட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு கொஞ்சம் ஃபாலோ பண்ணு. சரி. டே ஜீவா, நான் சொன்ன மாதிரி நாளைக்கு மார்னிங் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. நான் சொன்னா எதுவும் கேட்கவே மாட்டேங்கிறாங்கப்பா. ஓகே. ஏங்க என்னாச்சு? மீடியாவில் இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எல்லாரும் என்ன சொல்றாங்க? வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, அவங்கெல்லாம் களத்தில் இறங்கினாதான் இங்கே இருக்கிற ஆளுங்களாம் பயப்படுவாங்க. இல்லைன்னா அதிகாரத்தில் உள்ளவங்கள அவ்வளோ ஈஸியாக நம்மளால ஏற்றிட முடியாதுல்ல. ஆமாங்க, இந்த பிரச்சனைய இந்த மாதிரி பெருசா எடுத்துட்டு போனாதான் நமக்கு நியாயம் கிடைக்கும். இல்லனா காவியா தான் தப்பு பண்ணான்னு சொல்லி கேஸ க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லணும்னா கண்டிப்பா மீடியா சப்போர்ட் நமக்கு தேவை. ஆமா பிரியா, நீ சொல்றது நியாயம்தான். இந்த கேஸ்ல நமக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், தப்பே இல்லை. என்னடா மைண்ட் வந்துட்டியா? ஜூஸ் வாங்கியிருக்கேன்ப்பா. போடா, போய் முதல்ல அவகிட்ட கொடு. சீக்கிரம் அவனை சாப்பிட சொல்லு. சரி. பாவம்டா அந்த பொண்ணு. அவ என்ன பாவம் பண்ணா? அவன் மேல தப்பே இல்லை. காவியா, நாங்க ஜூஸ். அத்தை இந்தாங்க, குடிங்க அத்தை. இந்தா நீ குடி. இல்ல நீங்க குடிங்க. இந்தாம்மா, முதல்ல இதை குடி. ஜூஸ் குடி. குடு காவியா, நான் வெளியில போட்டுடுறேன்.
என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்கீங்க? பயந்துட்டீங்களா என்ன? ஆ ரொம்ப பயந்துட்டேங்க. அவங்கள பார்த்து இல்லை, உங்களை பார்த்து. உங்களை பற்றி முழுசாக தெரியாமல் கொஞ்சம் ஓவராக நடந்துக்கிட்டேன். இல்ல பயப்பட வேண்டாம், உங்ககிட்டலாம் நான் வாலாட்ட மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏன் காவியா, நான் உன்னை சொன்ன நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்ன? நீ ஐஏஎஸ் ஆகிறதுக்கு பதிலா பேசாம ஐபிஎஸ் ஆயிடு. ஐபிஎஸ் ஆயிட்டா 4 பேரை என்கவுண்டர் பண்ணுவேன், பரவாயில்லையா? இல்லை வேணாம் வேணாம், பேசாம நீ ஐஏஎஸ் ஆயிடு. அது கஷ்டம் தானே நினைக்கிறேன். என் மேல எஃப்ஐஆர் போட்டு தண்டனை கிடைச்சிருச்சுன்னா என் ஐஏஎஸ் கனவெல்லாம் வெறும் கனவா போயிரும். ஏன் அப்பலாம்? நாங்க இருக்கும்போது அப்படி நடக்க விட்டுருவோமா காவியா? நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்க இருக்கோம். நீங்க எல்லாரும் எனக்கு இவ்ளோ சப்போர்ட்டிவா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கத்த. இந்த பிரச்சனையால நான் ஐஏஎஸ் ஆக முடியலனாலும் பரவாயில்ல, எனக்கு தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்ல. ஆனா இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் போக மாட்டேன். ஆமா கண்டிப்பாமா. என்னையா ரெடி பண்ணியா? ரெடி பண்ணிட்டேன். ஏமா இவா வந்து ஒரு சைன் போடு. வாமா, உன்னை தானே கூப்பிடுறேன், வந்து இதுல சைன் போடு. போ. இந்தம்மா இதுல சைன் போடு. நான் இதுல சைன் பண்ண மாட்டேன். இதுல எதுவுமே உண்மை இல்ல, எல்லாமே தப்பு தப்பா இருக்கு. நல்ல விதமா சொல்லும் போதே போட்டுருமா. சார் எல்லாமே தப்பு தப்பா இருக்கு, இதுல எப்படி சார் சைன் பண்ண சொல்றீங்க? ஒழுங்கா கையெழுத்து போட்டுரு, இல்லன்னா நடக்கிறதே வேற. என்ன சார் மிரட்டுறீங்களா? உங்க மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். என்னால சைன்லாம் போட முடியாது, உங்களால முடிஞ்சதை பண்ணிக்கோங்க. முடிச்சு செல்ல போடுங்கயா. என்ன பண்றீங்க? விடுங்க விடுங்க, என்ன விடுங்க. என்ன விடுங்க, இப்படி பண்றீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காவியா காவியா இப்படி பண்றீங்க? என்ன சார் விடுங்க விடுங்க. கையெழுத்த போட மாட்டேங்கிற, உள்ளவே இரு. என்னம்மா என்னாச்சுமா? மாமா காவியா உள்ள வச்சுட்டாங்க. எதுக்காக அவளை செல்லுல போட்டு அடிக்கிறீங்க? முதல்ல திறந்து விடுங்க. முடியாது. முடியாதுன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? சாயங்காலம் 6 மணிக்கு மேல ஒரு பொண்ணு ஸ்டேஷன்ல வைக்க கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கு. இதுல நீங்க செல்லுல வச்சிருக்கீங்க. இந்த சட்டம் சொல்லித்தர வேலையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. எனக்கு வேலையே போனாலும் பரவாயில்ல, இல்ல நீ என் மேல கேஸே போட்டாலும் பரவாயில்ல, நான் செய்யணும்னு நினைக்கிறது தான் நான் செய்வேன். மரியாதையா வெளியே போ. இல்லன்னு வச்சுக்கோயேன், உன்னையும் தூக்கி உள்ள வச்சு இருக்கிற பெண்டிங் கேஸ் எல்லாத்தையும் அக்கா தங்கச்சி 2 பேர் மேலயும் போட்டு காலத்துக்கு உள்ள இருக்கிற மாதிரி பண்ணிடுவேன். என்ன மேடம் இப்படி பேசுறீங்க?
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மரியாதை என் மருமகளை வெளியில அனுப்புங்க, இல்ல என்ன தூக்கி உள்ள போடுங்க. ஓ, உன்னையும் உள்ள போடணும் அவ்வளவுதானே? யோ, இந்த அம்மாவை பிடிச்சி உள்ள தள்ளிட்டு மத்த எல்லாரையும் வெளியாட்டியா? சொல்லுங்க சார். என்ன பண்றீங்க? சார் விடுங்க சார், எங்க அம்மா விடுங்க சார். வேலைக்கு சார் உள்ள வச்சிருக்கீங்க. இப்ப ரெண்டு பேரும் வெளியே போயாடுறீங்க சார். இப்ப திறந்து விட போறீங்களா இல்லையா? சார் விடுங்க சார். வெளியே போ. துரத்தி விடுங்க வெளியே. அம்மா வெளியே. கான்ஸ்டபிள் வெளியே எடுத்துட்டு போங்க. போமா. என்னால எதுக்கத்த உங்களுக்கு சிரமம்? இதுல சிரமம் என்னமா இருக்கு? நீ பண்ணது தப்பா இருந்தா நானே உன்னை கண்டிச்சிருப்பேன். நீ பண்ணது சரியா இருக்கும்போது அத்தை உனக்கு சப்போர்ட்டா தாமா இருப்பேன். காவியா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. அதான் காலையில பிரியா மீடியா ஆட்களை கூட்டிட்டு வரேன்னு சொன்னால, அவ கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணுவா. இதுல நாம ஜெயிக்கிறோமோ இல்லையோ, ஆனா இவனுக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும். அப்பதான் என் மனசு ஆறும். கண்டிப்பா நீங்க நினைச்சது நடக்கும் அத்தை, கவலைப்படாதீங்க. என்னம்மா, என்னாச்சு காவியா? லேசா எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. வா, என் மடியில படுத்துக்கோ. இல்ல பரவாயில்ல அத்தை. பரவாயில்லம்மா, வா வந்து படுத்துக்கோ. படுத்துக்கோமா, வா. ஒரு கர்ப்பிணி பொண்ண லத்திய வச்சு அடிச்சு நடு ரோட்ல கீழே தள்ளி விட்டுட்டான். என்னோட மருமக மன்னிப்பு கேட்க கூடாது. நான் மன்னிப்பு கேட்கவும் விட மாட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. நான் உனக்கு துணையா உன் கூடவே தான் இருப்பேன். இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அத்தை. என்னையும் என் மனசையும் புரிஞ்சுக்கிட்டதுக்கு நான் செஞ்சது சரிதான், அதுல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி
எனக்கு ஆதரவா நிக்கிறதுக்கும் ரொம்ப நன்றி அத்தை. அத்தை, அத்தை. காவியா, உனக்கு தலைவலி எப்படிமா இருக்கு? ஆம், இப்ப பரவாயில்ல அத்தை. தலைவலி கொஞ்சம் கம்மியாயிருக்கு. சரி, பார்த்தியை கூப்பிட்டு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வர சொல்றேன். புரியல. இதோ ஜீவா வந்துட்டான். அப்பல பார்த்தி, அப்பா எங்க? லாயரை பார்க்க போயிருக்காரா, வந்துருவார். லாயர்? ஜீவா, அந்த கர்ப்பிணி பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் இன்னைக்கு வராங்கல்ல? ஆமா பார்த்தி, வரேன் தான் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ சொல்லியும் கேட்காம காவியா மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. காவியா? அவ சைன் போட மாட்டேன்னு சொல்லியிருக்கா. ஆனால் கட்டாயப்படுத்தி நைட் அவளை போட வச்சிருக்காங்க. எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போய் தாண்டா ஆகணும். பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பொண்ணு கோர்ட்டுக்கு வந்து காவியாக்கு ஆதரவா சாட்சி சொன்னா மட்டும்தான் காவியா அந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணவே வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்னு லாயர் சொல்றாரு. ஆமாண்டா ஜீவா, அவங்க நேரில் வந்து உண்மையை சொன்னதான் ஜட்ஜு இந்த கேஸ்ல நமக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லுவாரு. இல்லைனா ஆன் டியூட்டியில் இருந்த போலீஸ் ஆஃபீஸர் அடிச்சது பெரிய குற்றம்னு சொல்லி காவியாக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவளே நினைச்சாலும் அவளால் ஐஏஎஸ் ஆக முடியாது. அப்படிலாம் எதுவும் நடக்காது சித்தப்பா. நேத்து இங்க நடந்த அராஜகம் எல்லாத்தையும் நான் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க கண்டிப்பா வருவாங்க. அவங்க வந்தா சந்தோஷமா. அந்த சப் இன்ஸ்பெக்டரை சும்மாவே விடக்கூடாது. கண்டிப்பா அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு அவங்களும் நினைக்கிறாங்க. அதனால கண்டிப்பா அவங்க வருவாங்க. பார்த்தி, அவங்க வராங்க. வணக்கங்க. வாங்க. இப்போ உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்லம்மா. இந்த நிலைமையிலையும் நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. எங்க நீங்க வராம போயிடுவீங்களோன்னு பயந்துட்டு இருந்தோம். எங்களுக்கு இப்போதான் தெம்பே வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். நன்றி எல்லாம் எதுக்கு சார்? எங்களுக்காக அவங்க ஒரு விஷயம் செஞ்சிருக்கும் போது அவங்களுக்காக நாங்களும் செய்யறது தானே நியாயம். சாரி சார், நேத்தே வந்திருப்போம். டாக்டர் அவளை நடக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால எங்களால் உடனே வர முடியல. நீங்கள் வந்து கேட்டப்போ கூட கம்ப்ளைண்ட் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தோம். ஆனால் அதுக்கப்புறம் மேடம் ஃபோன் பண்ணி இங்கே நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. இந்த சப் இன்ஸ்பெக்டரை சும்மாவே விடக்கூடாது. எங்களுக்காக உங்கள் வீட்டு பிள்ளை தண்டனை அனுபவிக்க கூடாது சார். அதுக்கு நாங்கள் விட மாட்டோம் சார்.